என்னை வந்து மாயாண்டி குடும்பத்தாரில் பைத்தியமாக நடிக்க சொல்கிறாங்க. அப்போ பைத்தியமாக நடிக்கிறதுக்குன்னா என்ன ரெஃபரன்ஸ் இருக்குது அப்படின்னு. சரி, மனோகராவில் ஒரு பைத்தியம் இருந்தார். போர்லேயே 2 வகை உண்டு, ஒன்று வைக்க போர், ஒன்று அக்க போர் அப்படிம்பார் காக்கா ராதாகிருஷ்ணன். அப்புறமேலு சின்ன தம்பியில் ஒருத்தர் கல்யாணம்னா என்னன்னு தெரியாதுன்றார். இப்போ நம்ம என்னவா நடிக்க போகிறோம் எதுவும் தெரியலையே, என்ன பண்ணலாம் அப்படிங்கையில் நானும் மணிவண்ணன் சாரும் இதான் திண்டுக்கல்லேருந்து இங்கே ஒட்டஞ்சத்திரமோ இங்கே போனோம். போகையில் எங்கள் கூட வந்த ஒரு பையன் அப்பா தான் அந்த கார் ஓட்டிகிட்டு வந்தார். அப்போ அந்த பையன், அப்பா நான் கார் ஓட்டுறேன்ப்பா அப்படின்னா. அவன் வயசெல்லாம் இல்லை, பேசாமல் நான் சொல்கிறேன் அப்போ கார் ஓட்டுனார். அப்போ எப்போ தான் எனக்கு காரு தருவேன், நான் எப்போ ஓட்டுறது அப்படின்னா. பேசாமறா அப்படின்னா. உடனே அந்த பையன் சொல்லிட்டான் திடீர்னு, அப்பா நீ செத்து போன அந்த கார் எனக்கு தானேப்பான்ட்டான். எனக்கும் மணிவன் சாருக்கும் தூக்கி போட்டுச்சு. என்னடா அப்பாவை சாக சொல்கிறான் காருக்காகன்னு பார்த்தோன்னே அவர் என்னை பார்த்து கண்ணடிச்சார் மணிவன் சார். நான் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு. இதுதான்டா நம்ம எடுத்துக்கிறோம்டா, நீ செத்து போனால் அந்த செருப்பு எனக்கு தானே, நீ இந்த செத்து போனால் அந்த கார் எனக்கு தானே, நீ செத்து போனால் அந்த சொத்து, இப்படியே நம்ம போயிடலாம்டா. எவனுமே நீ அப்பன் செத்து நீ செத்து போனா அப்படின்னு சொல்லியிருப்பான்ல, அவன் தான்டா ஒரிஜினல் பைத்தியக்காரன், இதை மட்டும் முடிச்சுக்கிடான்னார். ஸோ அது இதுவரை இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் அந்த மாதிரி மெச்சூரிட்டியில் இல்லாதவங்களுக்கு தான் அந்த மாதிரி பேசவே முடியும். அதைத்தான் நம்ம அங்கேருந்து எடுத்துக்கிட்டோம். ஸோ அது வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு ரீச் ஆச்சு அப்படிங்கிறது பெரிய விஷயம்.